புறை தூய்மை என்ற 2 இருக்குது. அகத்தூய்மை, புறை தூய்மைகள். இதில் அகத்தூய்மை நம்மளுக்கு தெரியும், புறை தூய்மை எப்படி ஆகும்? புறை தூய்மை தான் நீ டெய்லி பண்ணின்னுக்கிற, அகத்தூய்மை தான் பண்ணுறது இல்லை. மனுஷனால் அதான் பண்ண முடியாது, தவிச்சுன்னுக்கிறான். நேர போகிற பொண்டாட்டிகள் சொல்கிற நல்லா ஒரு அண்டா தண்ணி காய வைன்ற எடுத்து ஊற்றிக்கிற, நல்ல அல்லையா துவைச்ச துணியை அயன் பண்ணிக்கிட்டா போட்டுக்கிற. இதெல்லாம் புற தூய்மைகள். அகத்தூய்மையை பண்ண முடியல. ஆனால் உள்ள அமாவாசை மாதிரி இருட்டாக்கி வச்சு நீ இதயத்தை மேலே வெள்ளையாக போட்டுன்னு தெரியறதால ஒரு பயனும் இல்லை. இந்த மேலே வெள்ளையாக போடுன்ற நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே என்ன, இந்த மேலே வெள்ளையாக போடும்போதே உனக்கு மன தடுமாற்றம் குறையும். இப்போ நீ கலராக போயிட்டு துணியை கட்டிக்கின்னு போய் பாடம் பண்ணினா உன்னை அந்த கலருங்கள் இழுக்கும். வெள்ளையாக கட்டின்னு அந்த கலர் இழுக்காது. அதனால் இந்த மன அமைதி வரணும்னா நீ முதல்ல வெள்ளையை கட்ட பழகு. இந்த வெள்ளை கட்டுறதால நீ விடோ ஆகிட மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்க, நாங்கள் வெள்ளை புடவை கட்ட சொல்கிறாங்க, நான் முண்டிச்சு மாதிரி இருக்கிறேங்க, நல்லா அழகாகிறேன், இந்த கட்டினா நான் அசிங்கமாயிடுறேங்க அப்படின்றாங்க. அதுக்காக கட்டப்படுறதில்ல, உன் மன அமைதிக்காக கட்டப்படுறது வெள்ளை. அதனால் அந்த வெள்ளை துணியை கட்டும். இந்த வெள்ளை துணியை கட்டுற மாதிரி உன் வெள்ளை இருக்கிற மாதிரி மன அம்மை வெள்ளையாக்கணும். கோவிலில் போகிறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, சாமி பக்கம் தானே தேங்காய், சாமிக்கு தானே வாங்கி போனேன், சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் வைக்க, சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நீ உன் பக்கம் தேங்காய் வச்சுக்கிற, அது எப்படி நியாயம்? எப்படிப்பா நியாயம்? இது ஏன் இவ்வளோ கோடி வருஷமாக புரியாதையே பண்ணின்னுக்கிறீங்க சொல்லு. அந்த தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாகணும். அந்த மும்மலம் போனோம், மேல் மட்டை, அதில் ஓடு, அது கீழே காய், இது 3 தள்ளினா அமுதம்ன்ற நீர் கிடைக்கும். அந்த அமுதம் குடிச்சவனை ஆண்டவனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைச்சிடுவோம். சாமி ஒன்றும் தேங்காய் பல்லு இல்லை, துணுன்னு இல்லை, அதுக்காக தேங்காய் உடைக்கல. மனுஷன் திருந்ததுக்காக தான் இவ்வளோ வழிபாடுகளையும் வச்சுருக்குது. ஆனால் இவன் எதுக்காக செய்கிறோம் இவனுக்கே தெரியாத செய்துங்கிறானே, என்ன பண்ணுறது அவனை? நானும் பல வீடியோக்களில் சொல்லிங்கிறேன், இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க, அது ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு செயல் செய்கிறோம், இது எதுக்காக செய்கிறோம் தெரிஞ்சுக்கின்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்கிறோம். அதனால் முதல்ல மனசை வெள்ளையாக்குங்க. சரி, கடைசி ஒரே ஒரு கேள்வி சொல்லுப்பா. ஐயா, சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்து பண்ணுறோம், அது சில முடிவுகள் நம்ம பண்ணுறோம், அது தவறாக போகிறதுக்கு நம்ம கர்ம வினையா விதியினுடைய பயனப்பா. சில நேரத்தில் நீ இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் கேட்குற, போன உடனே தியாகராஜ் வந்துக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு கொடுத்துருவான். உன்னுடைய நேரம் கெட்ட நேரம் வந்தால் உன் விதி என்ன பண்ணுறான், அந்த 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு தத்துறோம். இவன் வந்துக்கிறான், துட்டு கேட்க போகிறான், இவனுக்கு ஏங்க நம்ம கொடுக்கணும், 4 வர சொல்லலான்னு அனுப்பிச்சிடுவான். நீ என்ன பண்ணுவ, 4 வர சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு போடணும். இப்போ தாங்க ஒருத்தர் வாங்கி போட்டாருன்ட்டுவான். புரியுது? ஓகே ஐயா, நல்ல குரு தேர்ந்தெடுத்தோம், ஆன்மீக பாதையில் சில சமயம் தடை வருகிறது, ஏன்? நீ நல்லவனாக இருந்தேன்னா நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பான். ஆன்மீகத்து மேலே பற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்மீகம் அடைவேன். உன் எண்ணமும் சரியில்லாத, ஆன்மீகத்து மேலேயும் பற்று இல்லாத, எனக்கு நல்ல குரு கிடைக்கணும் நான் ஊர்லாம் தேடுறேன்னா கிடைக்காது. அதே செய்த பாவத்துக்கு பரிகாரங்கள் செய்தால் பாவம் தீர்ந்துடும். ஏமா செய்த பாவங்களுக்கு பரிகாரங்கள் செய்தால், பரிகாரம் செய்துட்டு பாவம் போதுறான்னா ஊரில் ஒருத்தனு கூட கஷ்டமே இருக்காது. எல்லாம் கோடீஸ்வரனாக தான் இருப்பான் இந்தியாவில். ஏன் கஷ்டப்படணும்? பரிகாரம் பண்ணுறேன்றது ஒரு தொழில், அது அவன் தொழில் அவன் செய்யறான், நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவார்கள். பாவ புண்ணியங்கள் மனுஷனும் பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு இறப்பே நடக்குது. பாவ புண்ணியம் இல்லைன்னா பிறப்பு இறப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, சந்தோஷத்தை விட்டுருங்க, துக்கத்தை விட்டுருங்க, அமைதியை தேடுங்கன்றது. அதனால தான் மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க முடியும். ஏமா மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க கண்டிப்பாக ஓன்னு அழுவான். இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் உயிர் போக நான் கம்மன் சாவேன்னு தானே அப்படியே சுற்றி பார்த்து ஓன்னு அழுதுக்குன்னே இருப்பேன். ஏன் அழுவுறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியாது. நான் செத்து போகிறேன்னு நான் அழுவுறேன். ஆனால் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறாத்தம்மா, எங்கே குத்து வச்சுக்கிற, எங்கே என்ன வச்சுக்கிறாரு சொல்லு அப்படின்னுவான். வேலைக்கு சொல்லக்கூட வாய வரல பாவம். கடவுள் கொஞ்ச நேரம் வாயை விட்டனோட எங்கெங்கிறது நான் போய் வசூல் பண்ணிப்பேன்னுவா பொண்டாட்டி. ஐயா, இப்போது மனதில் வந்து வைராகியம் இருந்தால் எதையும் செய்யலாம்னுட்டு இருக்கு. மனசில் வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னுட்டு இருக்கு. வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு. ஆமாம். ஆனால் சில
அதாவது ஒரு சில சமயங்கள் அந்த வைராகத்தை விட்டுறோம், எல்லாம் அப்படியே விட்டுறாங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன், வைராகியம் இருந்தால் தான் செய்ய முடியும். வைராகியம் விட்டுட்டீங்கன்னா அதில் போகவே முடியாது. அது எப்படியே தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு பந்தத்தை வேலி அமைச்சிருந்த அந்த செலந்தி பூச்சி இருக்குது தெரியுமா, அதுக்கு கூடு யாரும் கட்டுறதில்லை. எல்லா பறவைகளும் கூடு கட்டும், முட்டை வைக்கும், குஞ்சு பறிக்கும். அந்த குஞ்சுகள் பெருசான உடனே அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும். ஆனால் செலந்தி கூட்டுக்குள்ளே செலந்தியே கூடு கட்டும், ஆனால் செலந்தி அதுலேயே செத்து போயிடும், மீண்டும் அது வெளியே வராது. இந்த மனுஷன் ஒரு கூட்டை கட்டிடுறான், சொந்தம்ன்ற கூட்டை, உறவுன்ற கூட்டை கட்டி போட்டு அது உள்ளவே மாண்டு போயிடுறான், செலந்தி பூச்சி மாதிரி ஆயிட்டான். அதை விட்டு அவனால் வெளியே மீண்டு வர முடியல. மாடு கண்ணு போடுறது தெரியுமா, உறவு தெரியாது. அது போடும்போது எது அம்மா எது குழந்தை எது ஒரு யார் மச்சான் யார் மாமா எதுவும் தெரியாது. ஆனால் பிறந்த உடனே அதுக்கு ஒரு உறவு தெரியுது. பிறந்து எழுந்து உருந்து போய் அம்மா கிட்ட பால் குடிக்குது. எந்த குழந்தையாவது பிறந்த அம்மா கிட்ட பால் குடிச்சிக்குதுன்னு சொல்லு உலகத்தில் குடிச்சிக்குதா? இல்லைங்க. அப்போ உறவு தெரியல மனுஷனுக்கு. ஆனால் விலங்குக்கு உறவு தெரியுது பிறந்த உடனே. ஆனால் வளர்ந்த உடனே உறவை விட்டு விலகிடுது அது. ஆனால் மனுஷன் பிறந்த உடனே உறவு தெரியல, வளர வளர ஊரு போட்ட வம்ப வளர்த்து வச்சுக்கிறான் உறவுன்ற பேர்ல, இல்லையா? இந்த உறவுகள் ஞானத்தில் போறவனுக்கு விலகணும். வேணாம் என்ன சரி நல்லா நல்லா அப்படியே பண்ண இன்னமான்னு கட்டி பிடிச்ச கூடாது. கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ அங்கே காலி. இந்த உறவுகள் ஞானத்தை கெடுத்துரும். சொல்லு. ஐயா, மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போ முதிர்ச்சி அடையும்? மனம் எப்போது முதிர்ச்சி அடையும்? சரி, எப்போ முதிர்ச்சி அடையுங்க? அந்த நிலை எப்போ? உன்னுடைய முயற்சி தான் எல்லா செயலுக்கும் காரணம். நீ ஒரு விஷயத்தை ஒரு தீவிரமாக இதை அடையணுன்ற வைராக்கியத்தோடு நீ பயணம் பண்ணும்போது உன்னை நீ அறிவு. அந்த வைராக்கியம் இல்லைன்னா உலக விஷயத்தில் நீ அதிகமாக ஈடுபட்டுட்டு தெய்வ விஷயத்தில் எவ்வளோ தூரம் போகிறையோ அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் உலக விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பட்டும் படாத உலகத்திலேருந்து தெய்வ விஷயத்தில் முழுமையாக பயணம் பண்ணும்போது நீ அதை அடைவ. உன் மனம் முதல்ல அடங்கணும். மனம் அடங்காத தெய்வ விஷயத்தில் பயணம் பண்ணவே முடியாது. பட்டினத்தார் சொல்கிறார், ஒரு தினை அளவு உனக்கு பாவம் இருந்தால் கூட நீ தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்ற. அப்போ இந்த பாவத்தை அழிக்க எது வழி? எந்த இடத்துல இந்த பாவம் உனக்கு நடந்தது, எந்த இடத்துல பாவத்தை உன்னால் செய்ய முடிஞ்சது? இந்த உலகத்தில் தான் பாவம் செய்ய முடியும். இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்தில் போய் பாவம் செய்ய முடியாது, இல்லையா? அப்போ இந்த உலகத்திலேயே நீ தர்மத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கணும். அதனால தான் சொன்னான், நீ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறடா, வராதுடாப்பா. ஏமா வந்துட்டான்னா இந்த ஊடெல்லாம் அங்கே செல்லாது. உனக்கு ஊரே சொந்தம் இருக்குது, யாரும் அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. தர்மம் மட்டும்தான்டா காப்பாற்றணும். அதனால சொன்னான், மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா. இப்போ ஒரு குதிரை வாலில் ஓலை வச்சு கட்டி கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா அது கை காலாக்குது, திருப்பி வச்சு நவுத்துக்கிறதுக்கு. ஆனால் அவங்களான குதிரை சேர்த்து போடும். அதனால் அது என்ன பண்ணும், கண்ணு மண்ணு தெரியாத மிரண்டு ஓடும்போது அதுலேயும் இதுலேயும் அடிச்சு அந்த ஓலை பிச்சைன்னு ஓடிடும். அதை மாதிரி நீ செய்த தர்மம் உன்னுடைய மரணத்தில் ஓடியாந்தா நிற்கண்டா, தர்மம் தாண்டா நிற்கும். மனைவியோ மக்களோ நிற்க முடியாது. ஏன்னா அவனும் உன்ன மாதிரிக்கிறான். உனக்கு என்ன நடக்க போன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் தர்மத்துக்கு தெரியும். தர்மத்தினுடைய வலிமை உலகத்தில் கடவுளுக்கு ஈக்குவலானது தர்மம் தான். அதனால தான் பல வீடியோக்களில் நான் சொல்ல, தர்மத்தை பண்ண பழகுங்க, மனம் பக்குவப்படும் அப்படின்னு. நான் ஏன் பண்ணணும், நான் சம்பாதிச்சேன் நான் பண்ணேன்னா உன் கர்மத்தை உனக்கு தான். அதனால சொன்னான், நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு, காத்து கூட உள்ள நுழைய முடியாது, அப்படிப்பட்ட வீடை கட்டிடுவேன். அதுல பெரிய கதவா போட்டுருவேன். அதனால சொன்னான், நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றதே. இவ்வளோ பெரிய வீட்டை கட்டினேன், இவ்வளோ பெரிய கதவை போட்டேன். யமனுக்கு இந்த ஊடு கதவு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. உள்ளே வந்துட்டான்னா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறேன். அடப்பா, வாழும்போது இறைவனை நினச்சிருந்தீங்கன்னா அந்த யம பயம் இல்லாத வாழ்ந்துருக்கலாமேன்றான். அந்த மாதிரி பயணத்தை பண்ணுங்க.
அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஐயா மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவி அளிக்கிற மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவியை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்காது ஏனைங்க? மௌன பாடத்துக்கு மௌனம் மட்டும் பிறவி இன்னும் பிறவி இல்லாமல் அழிக்க. மௌன பாடம் கொடுக்கறதே உன்னுடைய பிறவியை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த மௌனத்தில் 12 வருஷம் நீ வாய் திறக்காமல் இருக்கணும், பாடம் பண்ணணும். 12 வருஷம் யாருக்கிட்டும் பேசக்கூடாது, எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை முடியல. அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. மகான்கள் என்ன பண்ண, அருணகிரி கொடூரமான கீழ்த்தரமான நிலைக்கு போயிட்டார் அருணகிரி. சரி, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு வாழக்கூடாது, நமக்கு அந்த உலகத்தில் வாழற தகுதி இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க போகிறார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மலையிலேருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் அவர் பிடிக்கிறார். பிடிச்சி அவருக்கு வேற நோய் வேறு வந்துடுச்சு, குஷ்டம் வந்துடுச்சு. முருகப்பெருமானுடைய கையில் அவர் விழுந்த உடனே அந்த குஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இவர் அழுகுறார், என்னையே காப்பாற்றினேன், நான் 7 பிறப்பேற்று செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலே செய்தேன், நான் சாகணும் அப்படின்னா சும்மா இருறான்ட்டு போயிட்டார். அந்த சும்மா இருன்னு ஒன்னொன்னே இவருக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. 12 வருஷம் பேச்சு இல்லாமல் இருந்தார். 12வது வருஷம் திருப்பி முருகப்பெருமான் வர்றார், அழுகுறார், இவருக்கு பேச்சு வரல. அப்போ அவரை நாக்கை நீட்ட சொல்லி பிரணவம் எழுதுறார். ஓம் என்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு. இதுதான்டா உயிர், இதுதான்டா உலகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு பேச்சு வருது. நான் என்ன பண்ணுறேன்னாரு, என்னை பற்றி பாடுன்றார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, என்னை பற்றி பாடுன்னும் போது அருணகிரி சொல்கிறாரு, உன்னை பாடாதவனே இல்லையே, நான் எதை பாடுவேன், எல்லாமே பாடிட்டாங்கல்ல உன்னை பற்றி அப்படின்போது என் புகழ் பாடுன்றார். அதனால் அதுக்கு பேர் திருப்புகழ்னு வந்தது. அதனால் சொல்லுவார், அந்த கடைசி நாள் இந்த நாக்கில் எழுதின ஒரு வயலூர் முருகனும். அதனால் நிறைய திருப்புகழில் வயலூர் முருகனை ஜாயின் பண்ணுவார் அருணகிரியினுடைய பாடலில். அதனால் சொல்கிறார், எழுதலம் புகழ் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மீதேரி மனோகரா ராசகம்பீர நாடாள நாயகா வயலூரானவர். அப்படிப்பட்ட மக்கானவர். 16,000 பாட்டு பாடினார். கட்சியில் கட்சிது 6,000 பாட்டு தான், மீதி 10,000 பாட்டு போயிடுச்சு. தினக்கு 700 வருஷம் தான் ஆகுது. அந்த மாதிரி 12 வருஷம் இந்த மௌன பாடம் வாங்குறவங்க புருஷங்கிட்ட பேசாத, பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல், பிள்ளைங்க கிட்ட பேசாமல், சொத்து சுகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மௌன பாடம் பிறவியே ஒழிச்சிடும். அவ்வளோ வலிமையானது மௌன பாடம். ஆனால் அதை பண்ண முடியலையே. 10 நிமிஷம் இங்கே வீட்டு உள்ளே போய் உட்காந்தான்னா இங்கே புருஷன் பொண்டாட்டி உட்காந்துட்டான்னா புருஷன் கூப்பிட்றேன், புருஷன் உட்காந்துட்டா பொண்டாட்டி கூப்பிட்றேன். அப்புறம் மௌன பாடம் எங்கே பண்ணுறது? இதுதான் தடையாகுது. ஏன்னா இது அவசர உலகம். ஓடி ஓடி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற மாதிரி ஓடி சம்பாரிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ அவனால் அமைதியாக உட்கார முடியாது. இது மகான்களுக்கு சாத்தியம். ஆனால் இதை தொடர்ந்து உன்னால் முடிகிற வரைக்கும் அதுங்கிட்ட உறவாடிக்கினே இரு. அது ஒரு காலத்தில் நல்ல வழியை காட்டிடும். அதுக்குன்னு முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா எந்த காலத்துலையுமே உன்னை அதை தொட முடியாமல் போயிடுவேன். அதுக்காக அந்த மௌன பாடம் இதா. அதனால் உன் விதியினுடைய பயன்தான். சொல்லுப்பா, சொல்லு. ஐயா, நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருட்டுன்னா ஒரு அச்சம் இருக்குங்கய்யா. எவ்வளோ பெரிய சின்ன குழந்தைலேருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் வரைக்குமே இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம். 4 பேர் இருந்தால் தாராளமாக எவ்வளோ இருட்டில் வேணால் இருந்துடுறாங்க. சரி. ஆனால் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இருட்டாக ஒரு இடத்துல இருக்கணும்னா அவங்களால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி. அவ்வளோ பயம் வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி. ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம்? இது குழந்தை பிறக்கும் போது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா? பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே இருட்டில் தான் ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறது, இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலைங்க. கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு கெமிக்கல்.
அந்த கெமிக்கல் பட்டாதான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்ததுன்னு. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. அது சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை. சரிங்க. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மன கற்பனையால் பயம் வருது. சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, பச்சைக்குன்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் வந்து கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது 2 இடம், ஒன்று மூளை, ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல, வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்து. ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் பத்து தூங்குறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருதுப்பா. சரிங்க. இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை, ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்டுடலான்னுட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7, குரு பயிற்சி 7 நாடு சனி அப்படின்ட்டான். ஆமாம். அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம், சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரி. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார பொம்பளைன்னு, தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினாருன்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும்.
அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. ஆமாம். அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க, சொல்லு. ஆன்மீகம் இந்த தியானத்தை பற்றியும் சிலரெல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா. அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால், தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம் ஐயா. நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா, எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீ என்றது யார்? உடலா, காலா, கையா, உன் உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசி தான் ஜனங்க இன்னைக்கு மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சொகம் இருக்கக்கூடாது. இது என் ஊர், இது யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினுவோன்னா இருக்கலாம். அதனால அந்த மாதிரி இல்லை. தியானம்ன்றது தன்னை மறத்தல். நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்ணுறேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாமல் போகிறப்பாரு அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்பை. அப்போ இறைவனோட கலப்பைனா எது கலக்குதுன்னா உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா முப்பொருளும் ஒன்றா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. சரி. நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியாது. ஏன் சொல்றேன்னா, பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா இல்லையா? அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால முடியுமா? அது கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பாடம் பண்ணா எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க. எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என் புள்ள பொண்ணு ஃபோன் பண்ணுது, பொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில் தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தானே. அது ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னுக்கிறேன், மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும். அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனா தான் இருப்பான், அவன் தான் தன்னை மறந்தவனா இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் உடல் மேலே பற்று இல்லாதகிறான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்க அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. எனக்கு ஒரு பாதை கிடைச்சது, அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன், மீதி இறைவன் பார்க்கட்டும்ன்ற நினைவோடு போகணும். அதுதான் ஞானம். சரிங்க. அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. ஆசை நம்ம எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். இதுதான் அதுக்கு வழி. சரிங்க, சொல்லு. அப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாடல், அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்கய்யா. ஆமாம், உண்மைதான் அவர் சொன்னது. நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ உட்காந்துக்க முடியுமா கடவுளையே நினச்சிக்கின்னு? அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது. அதான்ப்பா, அல்லும் பகலும் உட்காந்தினா என்ன ஆகும்? உடம்பு உஷ்ணம் ஏறிடும். நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே. வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், பொண்டாட்டி கட்டை எத்தனை வந்து தம்மு 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 4 போட்டால் ஏன் துச்சு புச்சு ஓடுவேன்.
சரிங்க. இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம், ஆனா மனுஷனுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவசர உலகம் இது, இங்க பணம் தான் பிரதானம். அப்ப அவன் பணத்தை தேடி ஆகணும். பணம் இல்லாத வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சேர்க்க மாட்டான், பணம் இல்லாத போனா புள்ள சேர்க்க மாட்டான். பெத்த புள்ளைய என்ன கேட்குறான், நம்மளை பெத்தாங்க வளர்த்தாங்க, இந்த உலகத்துல இவ்வளோ பெருசா நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே, நம்ம தாய் தப்பனி அவனா நினைக்கிறானா? என்ன கேட்குறான், என்ன வச்ச எனக்கு, எதுக்கு பெத்துக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்துல நீ பணம் சம்பாதிக்காம என்ன பண்ண முடியும்? அதனால நீ முழுமையா கடவுள் மேல ஈடுபட முடியாது. அது சும்மா ஏமாத்துற விஷயம். ஆனா கிடைச்சது, இந்த பயணம் நான் பண்ணிக்கிறேன், மீதி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போனோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னுவேன். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான வாழ்க்கை. நீ முடிவு பண்றதுலாம் வாழ முடியாது. எனக்கு 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகள், ஆனா நிறைவேறலையே. அப்ப அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கைய. அதுதான் என்னால முடியும், அதுதான் நடக்கும். அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியா இருப்பியே தவிர, சும்மா நான் வந்து தியானம் பண்ணுறேங்க, நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க, இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க. போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறான் இன்னைக்கு. அதை மாதிரி நம்மளாம் ஆகிடக்கூடாது, நம்மளை ஒட்டு வரவங்களையும் ஆக்கிடக்கூடாது. சரிங்க. அந்த மாதிரி அதுதான் ஞானம். ஏன்னா நீ ஒரு மணி போட்டால் கூட அது மேலே உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம், ஒரு துணி போட்டால் கூட அது மேலே ஆசைக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோ ஆசைகளை சுமந்து ஆண்டவனை எங்கே நீ தேட முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன். அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஆசை வளரதானே செய்யும், அழியாத. இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம், கடவுளை என் கூட தான் சுத்திங்கிறாருன்ட்டு. அது நம்மளையும் ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். எப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாம எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாம இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம். அதனால தான் சொன்னான், பூ பழம் வெத்தலை பாக்கு கற்பூரம் இதுக்கு வந்து விவரம் சொன்னீங்க. அதை நான் கேட்டேன், 2020 கேட்டவின்னா ஐயா சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சாமியை கும்பிடல 5 பஞ்சபூதத்தை தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னேன்னா உங்கள் எல்லா வீடியோ நான் பார்த்துட்டு ஐயா சொல்கிறது கரெக்டான வழி, நம்ம அந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஐயா. வந்து 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து பாடம் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கிது ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் சொன்னதுனால தான் வந்து இப்போது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. அது உங்களால் தான் ஐயா. உங்களோட பேச்சு தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமையே ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டு, அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால் அவன் தன்னறியாமையே விழுந்துடும். ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன, அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் போட கடவுளுங்கிறான்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும், மனோதிடத்தை உண்டாக்கும், எதையும் சந்திக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இதை இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி மலேசியாவில் தியான மண்டபம் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு கோவில் கட்டி 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்து அன்னைக்கு எல்லாரும் அங்கே பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் மலேசியாவில் எந்த சாமியாருக்கும் இல்லாத அளவு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. என்ன கூப்பிட்டுக்கினேங்கிறாங்க, நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, நான் போகிற மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே வந்து தடுக்கி விழுந்தால் மாந்திரிகத்துக்கு தான் போயிடுவோம். இங்கே மாந்திரிகம் தான் மலேசியாவில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐயா வந்து போன பிறகு ஐயாவனுடைய பேச்சை கேட்டு ஐயாவனுடைய உபதேசம் கேட்டு இன்றைக்கி மாந்திரிகம்ன்றது மலேசியாவில் அடிபட்டு போச்சு.
இன்றைக்கி நாங்கள் தைரியமாக வாழறோம் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா இங்கே நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பாடம் அவங்களுடைய மனநிலையை மாற்றிட உறுதி பண்ணிட்டோம். அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலையும் சீரான முறையில் செய்வான். ஆனால் மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்கிறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத, இது செய்கிறோம் சரியா வருமா சரியா வராதா இல்லை எதனா மாட்டிக்குமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த பாடம் பண்ணுறவனுக்கு அது வராது. செய்கிற வந்தவற்றை வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசிக்கிறாங்க. உனக்கு அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆத்மா ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுப்பா. பிணி, பசி, மூப்பு, துன்பம், இதுக்கான விளக்கம் ஐயா. விளக்கம் ஐயா. என்னென்ன விளக்கம் ஒன்று ஒன்றா சொல்லு. பிணி பிணி நோய், பசி பசி சோறு, மூப்பு மூப்பு வயசாகி போச்சு உனக்கு. நீ பிறக்கும்போது இந்த எதுவாக இருக்கிறப்பா இல்லை ஐயா. இப்போ வளர்ந்துட்டு இல்லை, மூப்பு வந்துடுச்சு உனக்கு. அப்புறம் துன்பம் ஐயா. துன்பம். ஆமாம், உதப்பட்டு சாகுறோம் ஊர் உள்ள இவ்வளோதான் நாள். சரிங்க. சரி, நன்றி ஐயா. ஆத்மா ஆறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் கழுவினாலும் அதன் நாற்றம் போகுமோ? இந்த மனுஷனுக்கு, ஆசையுள்ள மனுஷனுக்கு எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது. அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு, இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க, நதியில் நீராடின போமாவும் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் சொல்கிறாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ? கூறும் உடல் பல நதி ஆடி கொண்டாடிதால் கொண்டகோலம் நீங்காது என்று ஆடு பாம்பேன்றார். 10 பைசா வட்டிக்கு விட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமை விட்டு வந்துட்டேங்க, என் பாவெல்லாம் போயிடுச்சுன்னா போகுமா? ஒருபோதும் போகாது. நல்லா 4 ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா 4 கோழி அறுத்து துண்ணுபுட்டு என் பாவம் போச்சுங்க, நான் கங்கையில் நீராடினேன்னா போகுமான்னா போகாது. ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். காசியில் போய் நான் நீராடிட்டு வந்தேன் சாமி, என் பாவெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது, போயிடும்பா, நீ எப்பப்பா நீராடினன்னு கேட்குறாரு. மனசில் இருந்த ஆசையை காசியில் விடணும். இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன். இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராடினா. ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும், குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும், ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீர்க்கணும். இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். நீ என்னதான் 10 வாட்டி போட்டதை தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதடா. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குதுறான். அதனால் சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அதை சுத்தப்படுத்தும். சொல்லுப்பா. என் பேர் ராமமூர்த்தி, விழுப்புரத்துலேருந்து வரேன். கர்ணனுடைய அப்பா யார் ஐயா? சூரியன். அவர் நம்ம இதுமாரி பேர் சொல்லல. சூரியன்றது நம்ம மனுஷில் பார்த்துருக்கோமா? மனுஷால் தானே அவர் சூரியன்றது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதுனால தான் உங்கள்கிட்ட கேட்கணும். கர்ணனுடைய அப்பா யார்? யாருடைய அப்பா? கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். சூரிய பகவான் சொன்னாங்க. அப்போ அவங்க அர்ஜுனன் இவங்க எல்லாமே அவர் தான். அவங்க தானே அவர் தானேப்பா 5 பேருக்கும்? யார் 5 பேர்? கர்ணனுடைய அப்பா அவங்க இப்போ தம்பின்னு சொன்னீங்கல்ல. கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். வேற யார் 5 பேர் உனக்கு எனக்குமா? இல்லை, அவங்க தம்பி அர்ஜுனன் எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு பிறந்தவன். அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. அதான் சொல்கிறேன். யமனுடைய புள்ள தர்மன், அதனால் தர்மராஜன் பேர் வச்சாங்க இல்லையா? வாயுவனுடைய புள்ள பீமன், அதனால் பீமன் பேர் வச்சாங்க. இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன்,
இப்படி 5 பேர் 5 பேருக்கு. ஆனா குந்திக்கு ஒரு புள்ள கூட இல்லை. அதுதான் ஐயா உங்ககிட்ட கேட்குறேன். வேற என்ன? அந்த தெருக்கூத்து தான் உங்க ஊருங்களில் நிறைய நடக்குது ஐயா. அதுல 18ஆம் போர்னு வைக்கிறாங்க. அந்த 18ஆம் போருக்கு வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க. அர்ஜுனனே ஒன்னு டம்மி பீஸ் நீங்க தான் சொல்றீங்க. ஆனா கிராமத்துல அவனுக்கு தான் ரொம்ப சொன்னதானே கூட்டம் கூடுது. அதுக்காக அவன் கூட்டம் கூடணுமே. வியாபாரம் ஒரு கடை வச்சுன்னா போலி பொருளை வச்சு மிகைப்படுத்தினா தான் வியாபாரம் நடக்கும். அது மாதிரி நான் சொல்றேன்னு கேட்காத, நீ யோசித்து பார்த்துக்கோ. இல்ல உண்மைங்க ஐயா, நீங்க சொன்ன பேர் பார்த்தா நிறைய சித்திக்கிறான். கடவுள்ன்ற கண்ணன் அர்ஜுனன் கூட இல்லைன்னா கர்ணனுடைய அம்புல தலை பறந்து போயிருக்கு அர்ஜுனனுக்கு, தெரியுமா? ஆனா கிராமத்துல 18ஆம் போர் விமர்சனம் எல்லாம் பாம்பு. அது கூட போர் நடக்கிறதுக்கு முன்னாடி குந்தியை அனுப்புறான் கண்ணன். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் ஒன்றும் சொல்லு, 2வது முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணங்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்? சண்டை தானே போட போற, போட்டு போய் வீரம் தானே நீ சொல்லலையா? 2வது வாட்டி விடக்கூடாது. நாகாஸ்திரம் கேட்குது, அவன் 2வது வாட்டி விடு, அவன் பாதாள லோகத்துல விட அவன் தலையத்துன்னு வந்துடுறேன்ட்டு. இல்ல எங்க அம்மாவுக்கு சொல்லிட்டேன் நான், 2வது வாட்டி விட மாட்டேன். அது தேர் சக்கத்துல அடிச்சு செத்து போகுது. உனக்கு உதவாத நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்ட்டு. அப்புறம் என்ன? இல்ல நீங்க சொன்னதெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்த்தோம். நம்ம அந்த நிறைய 18ஆம் போர் அந்த எல்லாம் வைக்கும்போது நிறைய இடத்துல கிராமத்துல எல்லாம் நீங்க சொன்னீங்க சும்மா அவன் வேஸ்ட் ஒண்ணும் இல்லாதவன் கண்ணனை வச்சிருந்தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நீ அவனை உயர்ந்தவனாதான் வச்சுக்க. இப்ப என்ன இல்ல அது விவரத்தை கேட்ட வேற ஒண்ணும் ஐயா, நமக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு, அதனால கேட்டேன். சரி சாமி, நம சிவாயனும் ஒன்று தான். நம்ம பூஜை சாமான் கூட வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம் எல்லாம் நம்ம தான். அதே மாதிரி பஞ்சபூதம் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி. அதுதான் வீடியோவிலே சொல்லிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை, ஜனங்களுக்கும் அது தெரியல. அதே மாதிரி கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க, இங்கே பூ எடுத்துக்கிறீங்க, தேங்காய் எடுத்துக்கிறீங்க, கற்பூரம் எடுத்துக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக ஊரில் இருக்கிறவங்களாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க, வெள்ளி கூடை. ஆனால் அது எதுக்கு உடைக்கிறோம், ஏன் உடைக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. அதே நேரத்தில் கோயிலுக்கு இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க, அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். வெத்திலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு. இந்த 3 தான் உலகத்தில் ஏக்கும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் ஏக்கும். மீதி பூமி மண்ணும் ஆகாயமும் அசைவில்லாத நிற்கிது. அப்போது பூமின்றது வாழைப்பழம், அது பயஞ்சிக்கினே அந்த இன்னோட இருந்துக்கினே இருக்கும். பூன்றது ஆகாயம், நசுக்கினா காணாமல் போயிடும். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் கற்பூரம் கொளுத்தி வழிபடுறீங்க. இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். தேங்காய் எதுக்காக உடைக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்க, சாமிக்கு உடைக்க போகிறேன்றீங்க. ஆனால் தேங்காவை உடைச்சி எப்போவாவது சாமி பக்கம் வச்சிங்களா? ஓடை இல்லை சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க. அப்போ அது காரணம் என்ன? கடவுளை வழிபடினா உன் உள்ளம் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாக ஆகணும். மேல் மட்டை மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது. அப்போ மேல் 3 மட்டையை நீக்கணும், மேல் மட்டை நீக்கணும், ஓடை நீக்கணும், காயை நீக்கணும். இது 3 நீக்கினா உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும், உனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னா. அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க சாமி. நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றதான் வருது. அதே மாதிரி சத்தம் சித்தம் என்ன அது எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தா இதே மந்திரம் தான் வருது. எனக்கு இதே தான் இப்போது திருப்பதிக்கு போனோமா அதுதான், சபரிமலைக்கு போனோம் தான், இது எங்கே போனோம் இதே தான் வருது சாமி. கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறாங்க, இறைவன் ஒருவனே. மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின, மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க, நிறைய காலண்டர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல.
ஆனால் என் குரு சொன்ன பிறகு தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஆ. வள்ளலாரை பற்றியும் ரமணரை பற்றியும் ராமகிருஷ்ணர் பற்றியும் இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல. இந்த இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும் வள்ளலார் பற்றியும் மற்ற ரமண மகர்ஷி பற்றியும் 4 பேர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகான்கள், எல்லாரும் கடவுளினுடைய தூதர்கள் தான், எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க அடைஞ்சாங்க, அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடையிறோம். அதனால தான் உலகத்துல எங்கேயும் கட்டாத கோயிலை நான் கட்டினேன். ஏன்னா எல்லாரும் வந்து அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் இங்கே எல்லா மகானையும் 18 சித்தர்களை கோபுரத்தில் கட்டி 18 மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணன்லேருந்து ரமணர்லேருந்து விவேகானந்தர் சிலை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமையே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் வேற்றுமை. ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளினுடைய தூதர்கள் தான் மகான்கள். இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க. அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம். ஆனாலும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த ஆசிரமிக்கு வந்தேன். அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்க, இப்போ நான் கூட வரேன், புத்தி இல்லாத, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு துட்டு இல்லை, எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி. ஆனால் அப்போ அந்த 17, 18, 19 அந்த கரோனா டைமில் நான் கேட்ட ஒரு வீடியோவும் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு, அமிர்தமாக இருந்துச்சு சாமி. அது வேற, அன்னைக்கு வந்த சீடர்கள் 10 பேர் தான் 20 பேர் தான் இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் பாடம் பண்ண வைப்பேன். அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள். இப்போ வர ஆம்பளை பொம்பளை எல்லாம் வீட்டில் உதப்பட்டுட்டு ஆம்பளை வரான், புருஷங்கிட்ட உதப்பட்டு பொம்பளை வரா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொம்பளை வரா, பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் வரான். இவன் எங்கே என்ன யோசிக்கிறாங்க, அந்த சாமியார்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா, நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வராங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, பதிலை சொல்லிங்கிறப்பா. ஆனால் என் பாக்கியம், நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து பேசுறது இந்த ஜென்மத்தோட என் மகா பாக்கியம் சுவாமி. சரி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.